सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மூணாவது ஸ்கந்தம், அதுல 26வது அத்தியாயம். இதுல இந்த மூணாவது அத்தியாயம் முடியறதுக்கு 30வது அத்தியாயம் வரைக்கும் 30 அத்தியாயங்கள் இருக்கு இந்த மூணாவது ஸ்கந்தத்துல. இது எல்லாமே நவராத்திரி விசேஷம் தான். நவராத்திரி எப்படி அனுஷ்டானம் பண்றது, நவராத்திர விரதம், அந்த நவராத்திரி விரதத்தை எப்படி அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ஜனமேஜயன் கேட்டு அவனுக்கு வியாசர் அந்த விசேஷத்தை சொல்ற மாதிரி, அதை தவிர நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிச்சு சில பெரியவாள்லாம் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, குறிப்பா ராமரும் கிருஷ்ணரும் இந்த விரதத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு இந்த புராணம் எடுத்து சொல்றது. அதாவது ராவண வதத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ராமர் பண்ணினாங்க. அதே மாதிரி கிருஷ்ணர் அந்த இது இருக்கு பாருங்க, இந்த சமந்த கமணி விரதாந்தம் அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த விரதத்தை பண்ணியிருக்காருன்னா அவ 2 பேரும் இந்த நவராத்திர விரதத்தை அனுஷ்டிச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல போறது. அதுக்கு முன்னாடி இந்த நவராத்திர விரதத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத விசேஷமா இந்த நவராத்திரி விரதத்துல குமாரி பூஜா அப்படிங்கறத சொல்லியிருக்கார். 9 நாளும் 9 குமாரிகளை வச்சுட்டு பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல சொல்றார். அடுத்த அத்தியாயத்துல அந்த குமாரிகள் எப்படி இருக்கணும், யாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஜனமேஜய உவாச்சா, ஜனமேஜயன் கேக்குறான், நவராத்திரே து சம்பிராப்தே கிம் கர்த்தவ்யம் திஜோத்தம விதானம் விதிவத் ப்ரூஹி சரத்காலே விசேஷதா. நவராத்திரி வந்துட்டுனாக்க அதுல என்ன பண்ணணும், விதானம் கிம் கர்த்தவ்யம், என்ன மாதிரி விதானம்னு சொன்னோம்னாக்க இந்த ரிச்சுவலிஸ்டிக் மெத்தடாலஜின்னு சொல்றோம் இல்லையோ, அந்த ரிச்சுவலிஸ்டிக் அதாவது ரிச்சுவல்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரிச்சுவல்ஸை எந்த ஆர்டர்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு விதானம். அது நார்மலா விதானம் அப்படிங்கிற வார்த்தையினால ரெஃபர் பண்ணுவா. விதானம் விதி விதான் அப்படின்னு சொல்லுவா, ஹிந்தியில சொல்றதா இருந்தா விதி விதான், அதாவது விதி பிரகாரம் பண்ண வேண்டிய முறை. ஸோ அந்த பண்ண வேண்டிய முறைக்கு பேரு விதானம். விதானம் விதிவத் ப்ரூஹி. அதை சாஸ்திரங்கள்ல விதினாக்க சாஸ்திரத்துல இருக்கிற விதிகள்ல சொல்லப்பட்ட பிரகாரம் எதை எதை எப்ப எப்படி பண்ணணும், எந்த ஆர்டர்ல பண்ணணும், எந்த மாதிரி விசேஷங்களோட பண்ணணும் அப்படின்ற மாதிரி விதிவத் ப்ரூஹி சரத்காலே விசேஷதா. அதுவும் குறிப்பா நவராத்திரிங்கிறது 4 நவராத்திரி இருக்கு. அந்த 4 நவராத்திரியில சரத்காலத்துல அந்த பூஜையை, இந்த நவராத்திரி பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்றான் ஜனமேஜயன் வியாசரை பத்தி கேட்கிறான். கிம் பலம், அந்த நவராத்திரி பூஜை பண்ணினா அதுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும். கஷ்டத்திர விதிகி காரியகா, அந்த இடத்துல என்ன மாதிரி அனுஷ்டான கிரமங்களை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணணும், எதை அப்சர்வ் பண்ணணும், அப்சர்வ் பண்ண வேண்டியவைகள் என்னென்ன, ஏத்தல் விஸ்தரசோ புருகி, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டா எனக்கு சொல்லுங்க கிருப்பையா, தயை கொடுத்து கிருப்பையா சொல்லுங்க விஜயசப்தமா அப்படின்னு வியாசரை பார்த்து ஜனமேஜயன் கேட்கிறான். அதுக்கு வியாசர் பதில் சொல்ற. வியாச உவாச்ச, ஸ்ருணுதாஜன் பிரவக்ஷாமி நவராத்திர விரதம் சுபம். நவராத்திரி விரதத்தை சொல்றேன் கேட்டுக்கோ, சுபமான நவராத்திரி விரதம் அதை சொல்றேன் கேட்டுக்கோன்னு. சரத்காலே விசேஷேன கர்த்தவியம் விதிபூர்வகம். சோ இது முக்கியமா சரத்காலத்துல. சரத்காலம்னு சொன்னோம்னாக்க நம்ம சௌரமானத்துல ஐப்பசி கார்த்திகைன்னு சொல்லுவோம், சாந்திரமானத்துல ஆஸ்வினம் கார்த்திகம் அப்படின்பா. இது ஆஸ்வின மாசத்துல வரக்கூடியது. நவராத்திரிங்கிறது சாந்திரமான ரீதியா கணக்கு பண்றது, அதனால ஆஸ்வின மாசத்துல, அதாவது இது முடிஞ்ச உடனேயே, அதாவது மகாலய அமாவாசை முடிஞ்ச உடனே ஆரம்பிக்கிறது நவராத்திரி. சோ மகாலய அமாவாசை முடிஞ்ச பிரதமையிலிருந்து ஆரம்பிச்சு முடிஞ்ச அடுத்த நாள் வர பிரதமை, அதுல இருந்து இது மகாநவமி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 நாள் இருக்கு இல்லையா, அந்த 9 நாளைக்கும் சரண் நவராத்திரின்னு பேரு. அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, பால்குண அமாவாசை, அதாவது யுகாதியிலிருந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்ரீராம நவமி வரைக்கும் இருக்கிற 9 நாள் இருக்கு இல்லையா, அதுக்கு வசந்த நவராத்திரி அப்படின்னு பேரு. இது சரத் ருத்துவல வர்றதுனால சரண் நவராத்திரி, அது வசந்த ருத்துவல வர்றதுனால வசந்த நவராத்திரி. இதுதான் சரத்காலே விசேஷேன கர்த்தவியம் விதிபூர்வகம். சரத்காலத்துல இது விசேஷமாக விதியோட முறையாக செய்யப்பட வேண்டும்.
வசந்தேச்ச பிரகர்த்தவியம் தசைவ பிரேமபூர்வகம். ஏதோ விதியோட பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பயத்தோட ஒரு மாதிரி என்ன சொல்றது பண்ணணுமேன்ற எண்ணத்தோட அப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ணாம இருந்துடக்கூடாதுன்னு பிரேமபூர்வகம் பகவான்கிட்ட பக்தியோட அன்போட பண்ணணும். அது முக்கியம். அந்த அன்பும் பக்தியுங்கிறது முக்கியம். சோ நம்மளால எவ்வளவு முடியறதோ அவ்வளவு, நம்ம நிலைமையை மீறி பண்ணணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும். ஆனா அந்த பக்தி அன்பு அப்படிங்கிறது ரெண்டும் முக்கியம். பயம் பக்தின்னு சொல்லும் பாருங்க, அந்த ரெண்டும் பயபக்திங்கிறது அந்த ரெண்டும் முக்கியம். பிரேமபூர்வகம் துவாவிருத்து யமதர்ஷாக்கியோ நூனம் சர்வஜனேஷுவை சரத் வசந்த நாமானோ துர்கமோ பிராணினாமிக தஸ்மாத் தஸ்மாத் யத்னாதிதம் காரியம் சர்வத்ர சுபமிச்சதா துவாவேவ சுமஹா கோரௌ ருது ரோககரௌ நிருணாம் வசந்த சரதாவேவ சர்வநாச கராபுபௌ தஸ்மாத் தத்ர இந்த வசந்த ருத்து அதுக்கப்புறம் சரத் ருத்துன்னு சொல்றோம் இல்லையா, துவாப் ருத்து, இந்த ரெண்டு ருத்துவும் யம தம்ஷ்டாக்கியோ, அதாவது இந்த மிருத்யு தேவதையினுடைய கோரப்பல் மாதிரியா இந்த ரெண்டு ருத்துவும். அதேதான் இதுலயும் சொல்லுவா. பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னாக்க இதை போட்டிருப்பா, அதாவது வாஜி நீராஜனம் அப்படின்னு போட்டிருப்பான். நவர மகாநவமி அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க வாஜி நீராஜனம். அந்த காலத்துல ராஜா எல்லாம் சண்டைக்கு போவா இல்லையா, சண்டைக்கு போகும்போது முக்கியமா குதிரைப்படை இருக்கும். அந்த குதிரையில என்ன ஆகும்னாக்க இந்த மழை காலத்துல குதிரைகளுக்கு வியாதி வந்துடும். அதனால அந்த குதிரைகளை என்ன பண்றதுனாக்க அந்த படைகள்ல உபயோகப்படுத்துறது கஷ்டம். அதனால அந்த குதிரைகள்லாம் கரெக்டா வியாதி வராம அதுகளுக்கு எல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும். ரெஸ்ட் கொடுத்து அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பாக்கணும். அதுகளுக்கு எல்லாம் என்ன சொல்றது மருந்தெல்லாம் கொடுத்து அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அதுகளுக்கு ஒணுங்கிற தேவை சுசுரூஷை எல்லாம் பண்றது இருக்கு பாருங்க, அதெல்லாம் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ராஜா இன்ஸ்பெக்ட் பண்றா பத்தியா, அந்த இன்ஸ்பெக்ட் பண்ற இடத்துக்கு பேரு வாஜி நீராஜனம்னு பேரு. அது இந்த மகாநவமி சமயத்துல ஆகும். சோ இதெல்லாம் என்ன ஆகும்னாக்க அந்த அதாவது அந்த காலம்ங்கிறது கொஞ்சம் பயங்கரமான பிராணி. அதான் சொன்னார் துவாபிருத்து யமதம்ஷ்டாக்கியோ நூனம் சர்வ ஜனேஷுவை. இந்த ரெண்டும் யமன் அதாவது ஒரு பயங்கரமான கோரப்பல்லு மாதிரி இருக்கிறதுனால சர்வ ஜனேஷுவை சரத் வசந்த நாமானோ துர்கமௌ பிராணினாமிக, பிராணிகள் சமஸ்தமான பிராணிகளுக்கும் துர்கமௌ, அதுக்கு தாண்டது கஷ்டம். ஏன்னா அது அதாவது குளிர்காலம் முடிஞ்ச உடனேயே அது என்ன ஆகுது, ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிக்கிறது. இங்க மழை காலம் முடிஞ்ச உடனேயே. அதனால ரெண்டும் காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய காலங்கள், ஜனங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடிய காலங்கள், அவளுக்கு எல்லா விதமான வியாதிகளும் வரத்துக்கான இடம். தஸ்மாத் எத்தனாதிதம் காரியம் சர்வத்திர சுபமிச்சதா. அதனால இந்த ரெண்டு நவராத்திரி இருக்கு பாருங்க, அந்த நேரத்துல அம்பாளை பூஜை பண்றதுங்கிறது நம்மள நாமளே காப்பாத்திக்கிறதுக்கு சேவ் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடியது. அது ஒரு முக்கியமா நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக. அதாவது நம்ம என்ன பண்றோம், நம்மள ஒரு மாதிரி இப்ப இதெல்லாம் சொல்ற பாருங்க குவாரண்டைன், நம்மள செக்லூட் பண்ணிக்கிறோம், நம்மள தனிமைப்படுத்திக்கிறோம்னாக்க இது பண்றோம்னு அர்த்தம் இல்ல. அதாவது நம்ம எந்த விதமான ஆகாரம் சாப்பிடுறது, இப்ப சடனா குளிர்காலத்துல கொஞ்சம் பசி ஜாஸ்தி இருக்கும், நம்மளுக்கு சக்தி தேவையா இருக்கும், டைஜஷன் போன் இருக்கும், அதனால கொஞ்சம் அதிகமான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு ஆனா இம்மிடியா வெயில் ஆரம்பிக்கும் போது அது சாப்பிட முடியாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஆகாரங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நவராத்திரிங்கிறது நம்ம பாடியை கண்டிஷன் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம மைண்டை கண்டிஷன் பண்ணிக்கிறதுக்கும் நம்மள சட்டுன்னு எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு பல விதமா ஹெல்ப் பண்றது. அதனால இந்த ரெண்டு நவராத்திரியும் ரொம்ப முக்கியமான நவராத்திரி. இந்த ரெண்டு ருத்துக்களும் கொஞ்சம் மோசமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு ருத்துக்களுடைய ஆரம்பத்துல வரக்கூடிய நவராத்திரியில நம்மள கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அதான் தஸ்மாத் எத்தனாதிதம் காரியம் சர்வத்திர சுபமிச்சதா துவாவேவ சுமஹா கோரம் ருத்து. இந்த ரெண்டு ருத்துக்களும் இருக்கிற 6 ருத்துல இந்த ரெண்டு ருத்துக்களும் சுமஹா கோரம் ருத்து ரோககரவுன்றாம், மனுஷாளுக்கு கொஞ்சம் வியாதியை நிறைய கொடுக்கக்கூடிய ருத்துவா இருக்கும். இந்த ருத்துல கொஞ்சம் அதிகப்படியான வியாதி வரும். அந்த வியாதி வரும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டு ருத்துவும் நம்ம நல்ல ருத்துன்னு நினைப்போம். உதாரணத்துக்கு ராஜாக்கள்லாம் பாத்தீங்கன்னா சரத் ருத்துவில தான் படையெடுத்து, அதாவது அந்த காலத்துல மழை காலங்கும் போது அவன் படையெடுக்க போக முடியாது. ஸோ படையெடுக்க போக முடியாததுனால சரத்காலத்துல தான் அவன் என்ன பண்ணுவான்னாக்க எதிரிகளை ஜெயிக்கணும்னாக்க படையெடுக்க போனோம். அப்ப எதிரிகளை ஜெயிக்க போற காலத்துல படை வீரர்களுக்கு வியாதி வந்துடுத்துனாக்க அப்புறம் அவனால பண்ண முடியுமே, எதிரி ராஜா சுலபமா ஜெயிச்சுட்டு போயிடுவான் இல்லையா. அதனால என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இல்லையா, வீரர்களையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவளுக்கும் எந்த வியாதியும் வந்துடாம அவள்லாம் சௌரியமா இருக்காளா ஆரோக்கியமா இருக்காளான்ட்டு. அதனாலதான் துவாவேவ சுமஹா கோரவு
ருத்து ரோககரவுன்றாம் மனிதர்களுக்கு குதிரை மாதிரி மட்டும் இல்ல, மனிதர்களுக்கும் ரோககரவு. வசந்த சரதாவேவ சர்வகரா சர்வ நாசகரா உபவ். ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னாக்கா ருத்துனாம் குசுமாகரகான்னார் பகவான். ஆனா இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்றது, சுமஹா கோரவுன்னு அந்த ருத்துவ அதே மாதிரியே சொல்லி இருக்கு. எது அழகா இருக்கோ அது டேஞ்சராகவும் இருக்கும் இல்லையா? ஸோ வசந்த காலங்கிறது அழகா இருக்கிறதுனாலயே அது என்ன ஆகும், கேர்ஃபுல்லாவும் நம்ம அதுல இருக்கணும்னு அர்த்தம். இந்த பூஜை பண்றதுக்கு நிறைய சௌக்கியமா இருக்கிற காரணத்தினாலையும் பகவான் ருத்துனாம் குசுமாகரகான்னு சொன்னார்னு சொல்லிக்கலாம். தஸ்மாத் தத்திர பிரகர்த்தவியம் சண்டிகா பூஜனம் புதை. அதனால அந்த இடத்துல சண்டிகா பூஜனம், அம்பாளுக்கு பூஜை பண்ணணும். இந்த நவராத்திரி பூஜை எங்க ஆரம்பிக்கணும், சைத்திர ஆஸ்வினே சுபே மாசே. சைத்திரம் அதாவது வசந்த ருத்துனா சைத்திர மாசம், சரத் ருத்துனா ஆஸ்வின மாசம். ஆஸ்வினம்ங்கிறது அதாவது இந்த இதுல இருந்து மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆஸ்வினே, அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பௌர்ணமியில இருக்கும், அதுதான் ஆஸ்வின நட்சத்திரம். அங்க சித்ரா நட்சத்திரம் சித்ரா பௌர்ணமிங்கிறோம் இல்லையா? அதனால சைத்திர ஆஸ்வினே சுபே மாசே பக்தி பூர்வம் நராதிப அமாவாஸ்யாம் சம்பிராபிய. அமாவாசையில, நவராத்திரி பிரதமையில இல்ல, அமாவாசையில இருந்து நம்ம என்ன பண்ணணும், பூஜைக்கு ரெடி பண்ணிடணும். அதாவது பூஜைக்கு உட்கார்ந்தா விட்டு பூ இல்ல அர்ஜென்டா போய் பூ வாங்கிவா, சாம்பிராணி இல்ல பாரு வாங்கிவான்னு ஒன்னொன்னா வாங்கிட்டு வர்றதுக்கு அதுக்கப்புறம் அனுப்பக்கூடாது. ஒன்னொன்னா இதை எடுத்துனுவா அதை எடுத்துனுவா அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அம்பாளுக்கு எதிர்க்க உட்காந்துன்னு அதுக்கப்புறம் தேடிண்டோ ஓடிண்டோ இருக்கக்கூடாது. என்ன வேணுங்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் முன்னாடியே சேர்த்து வச்சுடணும். அதுக்கு பேரு சம்பாரம்னு பேரு. பூஜைக்கு தேவையான அனைத்தையும் முதல்ல சேர்த்து வச்சுடணும். எப்ப சேர்க்கணும், அமாவாஸ்யாம் சம்பிராபிய சம்பாரம் கல்பியே சுபம். நல்ல சுத்தமான சுபமான மங்களகரமான வஸ்துக்கள், அந்த வஸ்துக்கள் நல்ல இடத்துல கிடைக்கக்கூடியது, சுத்தமான இடத்துல கிடைக்கக்கூடியது, மங்களகரமான இடத்துல கிடைச்சதுன்னு அந்த வஸ்துக்கள் அத்தனையும் சம்பாரம் கல்பியே. சம்பாரம்னா பூஜைக்கு தேவையான சாமகிரிகள், அந்த சாமகிரிகளுக்கு சம்பாரம் அப்படிங்கிற வார்த்தையால் சொல்லுவார். காளிதாஸ் சொல்றான் ரகுவம்சம் 12ஆம் சர்க்கத்துல, சஸ்யாபிஷேக சம்பாரம் கல்பிதம். ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக சேர்த்து வைக்கப்பட்ட அபிஷேக சம்பாரங்கள், அப்படி பட்டாபிஷேக சம்பாரங்கள்னு. சம்பாரம்னாக்கா அதுக்கு தேவையான வஸ்துக்கள். கல்பையே சுபம். அதோட அவன் என்ன பண்ணணும், ஹவிஷ்யம் ச அசனம் காரியம் ஏகபுக்தம் து தத்கினே. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஏகபுக்தம், அதாவது ஒருவேளை தான் சாப்பிடணும் அன்னைக்கு. அந்த ஒருவேளை என்ன இருக்கணும்னா ஹவிஷ்யான்னம். ஹவிஷ்யான்னம்னாக்க கஞ்சி வெடிக்காத சாதம், ஹோமத்துக்கு இது பண்ற மாதிரி ஹவிஸ் மாதிரி. அந்த ஹவிஸ் என்கிற அன்னத்தை ஹவிஷ்யான்னம் பா, அதாவது ஹோமம் பண்றதுக்கு தகுதியான அன்னம். அந்த அன்னத்துல வெறும் நெய்யை ஊத்திட்டு சாப்பிடணும். அதுல உப்பு உரப்பு புளிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் சைட் டிஷ் எதுவும் இல்லைன்னாக்க எனக்கு இறங்காது அப்படின்னு இருக்கக்கூடாது. அதாவது சார லவண வர்ஜம், உப்பு புளிப்பு உரப்புன்ற எந்த விதமான சைட் டிஷ்ஷும் அதுல சேரப்படாது. எந்த விதமா அந்த சாதத்தை இறக்கிறதுக்காக எதையாவது சேர்த்துக்கப்படாது. வெறும் சாதம் மட்டும்தான் சாப்பிடணும். அதாவது ஏகபுக்தம். உபவாசம் இருந்தா ரொம்ப விசேஷம். உபவாசம் இருக்க முடியல, உடம்பு முடியல அப்படின்னா சாப்பிடலாம். அந்த சாப்பிட்றது எப்படி இருக்கணும்னா ஒரே ஒரு தடவை சாப்பிடணும். ஏகபுக்தம் அப்படின்னா அது ஏகாசனம் அப்படின்னு சொல்லுவா. ஒரு வாட்டி சாப்பிட உட்காந்தாச்சுன்னா எழுந்துட்டா அப்புறம் திருப்பி உட்காரக்கூடாது. நான் பாதி சாப்பிட்ற யாரோ கதவை தட்டுறா போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் கதவை திறந்துட்டு வந்து மேல கண்டினியூ பண்ணக்கூடாது. உட்கார்ந்தா உட்கார்ந்ததுதான், எழுந்தா எழுந்ததுதான். இப்ப சாதாரணமா பந்தியில எல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம அதை பந்தியில அதாவது உத்தராபோசனம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஏந்திருக்காதீங்கோ அப்புறம் அப்படின்னு என்ன பண்றோம், சாதாரணமா ஏந்திருக்கப்படாதுன்னு பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏந்திருக்கப்படாதுன்னு நினைக்கிறோம். தனியா உட்கார்ந்து இருக்கும் போது எழுந்திருக்கப்படாது. சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சா விட்டுதான் உத்தராபோசனம் ஆனா விட்டுதான் ஆகணும். இங்க சாப்பிட்றது எப்படி இருக்கணும், ஏகபுக்தம் ஹவிஷ்யான்னம், அதாவது வேற எதுவும் கலக்காத வெறும் அன்னம் மட்டுமா இருக்கணும். ஹவிஷ்யம் ச அசனம் காரியம் ஏகபுக்தம் து தத்தினே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது அன்னைக்கு கொடுக்க வேண்டிய இது, அதன் பேர் என்ன மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நவராத்திரி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொன்னார். அன்னைக்கு ஆகாரம், முதல் நாளைக்கு ஆகாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற. உதாரணத்துக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்னா கூட தசமி அன்னைக்கு ராத்திரி ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. ஏகாதசிங்கிறது ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் உபவாசம்ங்கிறது இல்ல, தசமி அன்னைக்கு ராத்திரில இருந்தே ஆரம்பிச்சிடுவது. தசமி அன்னைக்கே ஏகபுக்தமா இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அம்பாளை எங்க பூஜை பண்ணணுமோ பூஜை பண்ண வேண்டிய இடத்துல மண்டபஸ்து பிரகர்த்தவியா. அம்பாளை ஒரு மண்டபத்துல வச்சு அந்த மண்டபத்துல விதானங்கள் கட்டி அதுக்குள்ள விக்கிரகத்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும், பூஜை பண்ணணும். மண்டபஸ்து பிரகர்த்தவியா சமே தேசே சுபே ஸ்தலே. அந்த ஸ்தலம் மங்களகரமான ஸ்தலமா இருக்கணும். அதாவது கண்ட இடமா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல அசுத்தங்கள் ஏதாவது எலும்பு துண்டு விழுந்திருக்கிறது, அந்த மாதிரி அமைதியங்கள்லாம் இருக்கிறது, அந்த மாதிரி இடமா இருக்கக்கூடாது.
சுபே ஸ்தலே மங்களகரமான இடம், புண்ணியாவச்சனம் எல்லாம் பண்ணி புரோட்சணம் பண்ண இடம், அதோட அந்த இடம் வந்து சமபூமியா இருக்கும். ஏத்த இறக்கலாம். அதாவது மண்டபத்துல வைக்கும் போது என்ன ஆகும், அந்த கலசத்தையோ அதையோ ஸ்தாபனம் பண்ணும்போது அது உருள்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஹஸ்த ஷோடசம் ஆனேன, அது எப்படி இருக்கணும்னா 16 முழம். ஹஸ்தம் அப்படின்னு சொன்னா ஒரு முழம் கணக்கு எடுத்துக்கலாம். ஹஸ்த ஷோடசம் ஆனேன 16 முழம். ஸ்தம்ப துவஜ சமன்விதா, அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி 16 முழம் நீளத்துக்கு ஒரு மண்டபத்தை வந்து ரெடி பண்ணி, அந்த மண்டபத்துல வந்து என்ன ஸ்தம்பம், அந்த மண்டபத்தை கட்டுறதுக்கு விதானத்துக்கு எல்லாம் ஸ்தம்பம் தூண்கள் அமைக்கணும். அதோட அந்த மண்டபத்துக்கு மேல துவஜம் கொடியும் இருக்கணும். கௌர மிருத் கோமயாபியாஞ்ச, கௌரமிருத்னாக்க இந்த வெண்மணல்னு சொல்றோம் பாருங்க, அந்த வெண்மணலை சுத்தி வர நல்ல, அதாவது நல்ல இந்த ஆத்து மணல் இருக்கு பதில அழுக்கு மணல்ல நல்ல வெள்ளை வெள்ளையில இருக்கக்கூடிய சாணியை போட்டு முழுக்கி லேபனம் காரையே ததா, அதை வந்து மொழிகி இருக்கணும் அந்த இடத்த சுத்தமா. தன்மத்தியே வேதிகா சுப்ரா கர்த்தவியா, சுப்ரா நல்ல பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பிரகாசமா பிரைட்டா இருக்கக்கூடிய, சுப்ரானாக்க வெள்ளைன்னு ஒரு அர்த்தம், பட் பிரைட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல பிரைட்டா, அதாவது வெள்ளையா நல்ல இது அடிச்சு சுண்ணாம்பு அடிச்சு அந்த இடத்துல என்ன ஆகும், வேதிகா ஒரு மேடை அமைக்கப்பட வேண்டும். கர்த்தவியாச்சு சமாஸ்திரா, அது வந்து சமமாக, அதாவது மேடும் பள்ளமுமா இருக்கக்கூடாது, ஸ்திரா ஸ்போமாவும் இருக்கணும். அதாவது அம்பாளை பிரதிஷ்டை பண்ணும்போது அது ஆடுற மாதிரி அசைகிற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சதுர்ஹஸ்தாச்ச ஹஸ்தோச்ரா பீட்டார்த்தம் ஸ்தானம் உத்தமம், அங்க பீட்டம் வைக்கிறதுக்கு சதுர்ஹஸ்தா 4 முழ அகலத்துல இருக்கிற ஒரு பீட்டம், ஹஸ்தோச்ரா அது 1 முழ ஒசரம் இருக்கிறதா. பீட்டார்த்தம் ஸ்தானம், அம்பாளுடைய பீட்டத்தை ஸ்தானம் பண்றதுக்காக கொஞ்சம் ஒசரமா ஒரு இது வைக்கலாம். தோரணானி விசித்ராணி விதானஞ்ச பிரகல்பியே, நல்ல அழகான தோரணங்கள், டெஸ்டூன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த கொடிகள்லாம் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி 4 பக்கமும் தோரணங்கள்லாம் கட்டி அழகு பண்ணணும். அதோட விதானஞ்ச, அம்பாளுக்கு அந்த மண்டபத்துக்கு மேல விதானத்தையும் அந்த அஸ்மானகிரியும் பாருங்க அதையும் கட்டணும். ராத்திரோ திஜான் ஆமந்திரிய தேவி தத்துவ விசாரதான், அதாவது அமாவாசை இன்னைக்கு ராத்திரிக்கே என்ன பண்ணணும், திஜான் ஆமந்திரிய, இந்த பூஜை பண்றதுக்கு பாராயணம் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வேணுங்கிற விஜான் பிராமணால, விஷயம் தெரிஞ்ச பிராமணால, தேவி தத்துவ விசாரதான், அதாவது அம்பாளுடைய தத்துவமும் அம்பாளுடைய பூஜா கிரமமும் அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, சண்டி இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமும் தெரிஞ்சுவா. அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவாள தேவி தத்துவ விசாரதான் விஜான் ஆமந்திரிய, அவளுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே இன்வைட் பண்ணிருக்கணும். அவளை வந்து நீங்க வாங்கோ, இந்த மாதிரி பூஜை பண்ண போறேன், என் பூஜையில பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு நடத்தி கொடுங்கோ அப்படின்னு அவளை இன்வைட் பண்ணணும். விஜான் ஆமந்திரிய, அவளை இன்வைட் பண்ணி, ஆமந்திரியனா அவளை அப்பாயிண்ட் பண்ணி, அதாவது இன்வைட்டிங் அண்ட் அப்பாயிண்டிங், அதாவது ரித்துக்குகளாக அப்பாயிண்ட் பண்ணின்னு அர்த்தம். விஜான் ஆமந்திரிய தேவி தத்துவ விசாரதான், அவ எப்படி இருக்கணும், ஆச்சார நிரதான், அவ வந்து ஏதோ நாங்க வந்து நம்ம இதுக்காக தானே பண்றோம், யாரோ கூப்பிட்டுருக்கா, அவ வந்து இந்த தட்சணை கொடுக்க போறா அதுக்காக தானே பண்றோம்னு ஏனோ தானோன்னு வந்து பார்ட்டிசிபேட் பண்றவாளா இருக்கக்கூடாது. அவளும் தாங்களே பூஜை பண்ற மாதிரியான நினைப்புல அனுஷ்டானத்தோட கூடினவாளாக, சந்தியாவந்தனாதிகள்லாம் விடாம எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் பண்றவாளாக, காலத்துல பண்றவாளாக, அனுஷ்டானத்தோடையும் பக்தி மடி சுச்சி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சௌச்சம் அஹிம்சைன்னு அந்த மனசுல எந்த விதமான கல்மஷமும் இல்லாமல், புறத்தையாற்ற கோவப்படாமல், அனாவசியமா கோவப்படாமங்கிறதுல எந்த காரணத்துக்காகவும் கோவப்படாம ரொம்ப சாந்தமா பேசுறவாளாக, இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறவாளெல்லாம் இல்லாமல், ஆச்சார நிரதான் தான்னா கண்ட்ரோல்டா இருக்கிறவா, தங்க பேர்ல கண்ட்ரோல்டா இருக்கணும். வேதாங்க பாரகான், வேதாங்கங்கள் எல்லாத்தையும் நல்லா அத்தியனம் பண்ணி தெளிவா அர்த்தத்தோட தெரிஞ்சின்றவா. வேதாங்கம்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை நம்மளுக்கு புரிய வைக்கக்கூடிய இந்த ஷடங்கம்னு சொல்ற மாதிரி சிக்ஷா வியாக்கரணம் சந்தஸ் நிருக்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு அந்த சாஸ்திரங்கள்லாம் நன்கு தெரிஞ்சவா, அதை அப்பப்ப ரெகுலரா பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறவா, பிரம்மைக்கு சொல்லிட்டு இருக்கிறவா, எல்லாத்தையும் பண்ணிருக்கிற பிராமணாலை ஆமந்திரிய. பிரதிபத் திவசே காரியம் பிராத்தஸ்நானம் விதானதா, இப்ப கர்த்தா என்ன பண்ணணும், பிரதிபத் திவசே பிரதமை எண்ணிக்கை பிராத்தஸ்நானம் விதானதா, பிராத்தஸ்நானத்தை பண்ணணும். முதல்ல அந்த பிராத்தஸ்நானம் போனோம் தண்ணி எடுத்து கொட்டிண்டோம் வந்தோன்னு இருக்க கூடாது. விதானதா அது விதிவத், அதாவது அகமர்ஷனாதிகள்லாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அகமர்ஷனாதிகள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த மாதிரி அந்த இதோட அந்த இது பஞ்சாங்கம் ஸ்நான விஷயத்தைன்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணும்போது அந்த ஸ்நானத்துக்கு அங்கமான என்னென்ன விதங்கள்லாம் உண்டோ, அதாவது ஸ்நானாங்க தர்ப்பணம் எக்ஸ்ம தர்ப்பணம் இதெல்லாம் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி
சகல விதமான ஸ்நானாங்கத்தையும் ஸ்நானத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய விதி விதானங்களோட அந்த அங்கங்களோட ஸ்நானத்தை செய்து முடித்து. சோ பிராத்த ஸ்நானம் விதானத்தை அதனால்தான் போட்டார். வெறும்னா பாத ஸ்நானம்னு போன ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த பக்கெட் தண்ணி எடுத்து லொடுக்கு சொம்பால் எடுத்து தலையில ஊத்தின்னு வந்துடுறது அப்படிங்கிறது இல்லை. பிராத்த ஸ்நானம் விதானத்தா. சோப்பெல்லாம் தேய்ச்சிக்கும் போது கூட அந்த சோப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அந்த சோப்புல பர்மிசிபிள் திங்ஸ் இருக்கா, நான் பர்மிசிபிள் திங்ஸ் இருக்கா, அது பண்ணும்போது அதனுடைய மெட்டீரியல்லாம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள இருக்கிற மெட்டீரியல் சும்மா ஏதோ பூஜை நல்ல ஒரு பெரிய அளவுல பூஜை பண்றோம்னா டக்குன்னு போனோம் ஏதோ வந்தோம் அப்படிங்கிறது இல்லை. அதனாலதான் அந்த இதெல்லாம் தேய்ச்சிக்கும் போது என்ன பண்ணுவா, சாதாரணமா சோப் மாதிரி வஸ்துக்களை உபயோகப்படுத்துறது இல்லை. வேற ஏதாவது சுத்திக்கான மெட்டீரியல் நல்லா உழமண்ணு இல்லைன்னாக்கா அதாவது என்ன ஆகும், வேற ஏதாவது மாவுகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துக்களை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு காரணம் அதுல விசுத்தமான பதார்த்தங்கள் எதுவும் சேர்ந்துடப்படாது அப்படிங்கிறதுக்காக. சோ பிராத்தஸ்நானம் விதானதா, முறையான முறைப்படி. அந்த விதானம் எப்படி இருக்கணும், முக்கியமான முறை அவகாக ஸ்நானம், அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணக்கூடியதா இருக்கணும். அமிழ்ந்து அதாவது நம்ம தலையில எடுத்து தண்ணியை ஊத்திட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது ஸ்நானத்துல சேர்ந்ததா சொல்லல. ஸ்நானத்துல சேர்ந்ததா சொல்லும் போது என்ன பண்ணணும்னா அவகாக ஸ்நானம், அதாவது ஓடுற நதி இருக்கு பாருங்க, ஓடுற நதியில பண்ற ஸ்நானம் தான் முக்கியமான ஸ்நானம், அதுதான் ஸ்நானமா சொல்லியிருக்க. சமுத்திரத்துல ஸ்நானம் பண்றத ஸ்நானமா சொல்லல. சமுத்திரத்துல பருவா, அதாவது அமாவாசை பௌர்ணமியில மட்டும்தான் சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணலாம், பாக்கி நாள்ல பண்ணக்கூடாது. சமுத்திர ஸ்நானம்ங்கிறது வேற, அது திருப்பியும் சுத்தத்துக்காக தனியா ஸ்நானம் பண்ணிக்கணும். அதனால ஸ்நானம்னு சொன்னோம்னாக்க முக்கியமா நதியில, இல்லைன்னாக்கா ஏரி குளம், இதுல கடைசி பட்சமா கிணத்துல, அதுக்கும் மகா கடைசி பட்சமா தான் பாக்கி விஷயங்கள். சோ நத்யாம் சொல்றாரு பாருங்க, நத்யாம் நதி அப்படின்னு சொன்னா சாதாரணமா மகாநதி அப்படின்பா. மகாநதினா எந்த நதி டைரக்டா போய் சமுத்திரத்துல விழறதோ, சமுத்திரத்துல போய் சேரக்கூடிய நதி மகாநதின்னு பேர். சமுத்திரத்துல சேரக்கூடிய நதி இருக்கு பாருங்க, சமுத்திரத்துல போய் ட்ரெயின் ஆகுது, சமுத்திரத்துல போய் சங்கமத்தை அடைகிற நதி இருக்கு இல்லையா, அந்த நதி தான் புண்ணிய நதி, அது மகாநதி. சில நதிகள் சமுத்திரத்துல சேராட்டாலும் நர்மதை மாதிரி இருக்கக்கூடிய சில நதிகள் விசேஷமான நதிகள், அது கங்கையில கலக்கிறது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நதின்னு பேரு, மகாநதின்னு சொல்லுவா. இல்லைன்னாக்கா நதே, நதம் அப்படின்னா நதினா கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறுகளுக்கு நதி, சமுத்திரத்தை நோக்கி ஓடக்கூடிய ஆறுகளுக்கு நதின்னு பேரு. மேற்கு சமுத்திரம் அரபிக்கடல் இருக்கு பாருங்க, அந்த மேற்கு சமுத்திரத்தை நோக்கி போகக்கூடிய நதிகள் இருக்கு இல்லையா, அதுகளை நதம் அப்படின்பா. கிழக்கு நோக்கி போறது நதி, மேற்கு நோக்கி போறது நதம். சோ நத்யாம் நதே, இது ரெண்டுத்துல ஏதாவது எதுல ஒன்னா நதியில தான் பண்ணணுங்கிறது இல்ல, நதம். சோ அவ ஊருக்கு பக்கத்துல எது இருக்கோ அந்த மாதிரி. ஆனா நர்மதா தப்பி ரெண்டும் மேற்கு நோக்கி போனா கூட அதுகளுக்கு நதின்னு பேரு விசேஷமா. பாக்கி எல்லாம் தான் நதம், நர்மதியின் தப்பியும் நதின்னு தான் சொல்லப்படுறது. தடாகைவா. சோ ஊருக்கு பக்கத்துல நதி இல்ல, என்ன பண்றது, நதியே அங்க போயிட்டு வரதுக்கே அப்போ அது அந்த காலத்துல இன்னும் நடந்து வேற போக வேண்டியிருக்கும், இல்ல வண்டியில போக வேண்டியிருக்கும் இல்லையா. சோ அப்ப என்ன ஆகும், நதியில போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரதா இருந்தா போயிட்டு வரதுக்கே 2-3 நாள் ஆயிடும்னா, சோ பிரதிபத்தன்னைக்கு கதா பிரதம இன்னைக்கு காத்தால கிளம்பி போக முடியாது இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றது, வாப்பியாம். சோ வாப்பியம்னாக்க ஏதாவது இந்த நடவாவின்னு சொல்றோம் இல்லையா, இறங்கி குளிக்கிற கிணறு இல்ல ஏரி குளம் எது இருக்கோ வசதியா. பூப்பே, பூப்பேன்னாக்க கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய கிணறு, அதாவது இந்த ஏத்தம் இறைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி பெரிய கிணறா இருந்ததுனாக்க அது சாதாரண கிணறோட இன்னும் கொஞ்சம் சுத்தம். ஏன்னா அதுல காத்து சூரிய வெளிச்சம் எல்லாம் நிறைய படும், அது பப்ளிக்கா ஓபன் ஸ்பேஸ்ல இருக்கும். அதனால அதை கொஞ்சம் விசேஷமா சொல்லியிருப்பா, படிக்கட்டு வச்சு இறங்கி குளிக்கிறதுக்கு வசதியா இருக்கிற மாதிரி. சோ அதுக்கு பேரு அந்த நடவாவின்னு தமிழ்ல சொல்றோம் இல்ல, அதுக்குதான் வாபி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல. சோ வாபி கூப்பம்னு ரெண்டுத்தையும் கிணறுன்னு சாதாரணமா சொல்லுவோம். ஏன்னா அதாவது ஒரு இடத்துல மனுஷர்களால வெட்டப்பட்டு இருக்கக்கூடியது இந்த கிணறுன்னு பேரு. இதெல்லாம் சிலது இயற்கையா, தடாகம் ஏரி குளங்கள்லாம் இயற்கையா அமைஞ்சிருக்கிறதா இருக்கும், மனுஷர்கள் வெட்டினதா கூட இருக்கலாம், இயற்கையா அமைஞ்சதாகவும் இருக்கலாம். ஆனா வாபிங்கிறது சாதாரணமா இந்த ஏத்த இறைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பெருசா அதுல இறங்கி குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வசதி இருக்கக்கூடியதா இருக்கிறதுக்கு வாபி அப்படின்னு சொல்றது. கூப்பம்ங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கிறது. வாப்பியாம் கூப்பே கிரகேத்தவா, இல்லைன்னா அந்த கூப்பே கிரகத்துல இல்ல மடியா இருக்கிறவா ஜலம் எடுத்துன்னு வந்திருந்தாள்னாக்கா வயசா எடுத்து தெரியவா முடியல, எல்லார் வீட்லயும் கிணறு இருக்கும்னு சொல்ல முடியாது, குளிக்கிற வசதி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும், மடியா ஜலம் எடுத்துன்னு வந்திருந்தாள்னாக்க அவ ஊத்தி குளிச்சுட்டு அப்புறம் மேல என்ன பண்ணலாம், மடி பண்ணிட்டு மேல குளிக்க ஆரம்பிக்கலாம். சோ வாப்பியாம் கூப்பே கிரகேத்தவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பிராத்தர் நித்தியம் புரஸ்கிருத்வா,
நித்திய கர்மாக்கள், அதாவது சந்தியாவந்தனம், உபாசனாதி ஹோமங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த பிரம்மயக்கியம் இத்தியாதிகள். சோ பிராதர் நித்தியம் புரஸ்கிருத்வா, நித்தியப்படி பூஜைன்னா அதையும். சோ பிராதர் நித்தியம் புரஸ்கிருத்வா, புரஹா முதல்ல பிராதர் நித்தியம் நித்திய கர்மாக்களை செய்து முடித்து விட்டு த்விஜானாம் மரணம், அதுக்கப்புறம் இந்த ரித்திக் மரணம்னு சொல்றோம் இல்லையா, த்விஜானாம் மரணம், பிராமணால என்ன பண்ணணும், பூஜைக்காக பூஜை பண்றதுக்கான பிராமணர் இருக்காள அவளை வரிக்கணும். அவளை நீங்க வாங்கோ வந்து பூஜை பண்ணி கொடுங்கோ 9 நாளும், அதாவது ஆக்சுவலா 10 நாள், 10வது நாள் தான் அது முடியும். சோ அப்ப என்ன பண்ணணும், 9 நாளும் இருந்து நீங்க பூஜை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை என்ன பண்றோம், மரணம் பண்ணணும். அவளை அவ 9 நாள் இந்த இடத்துலயே தங்கி இருந்து பாராயணாதிகள் எல்லாம் பண்ணி அம்பாளுக்கு பண்ண வேண்டிய பூஜைகள் இத்தியாதிகள் எல்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவளை வரிக்கணும். துஜானாம் வரணம் ததா, அந்த வரணம் என்ன பண்ணணும், அர்க்கிய பாத்தியாதிகம் சர்வம் கர்த்தவியம் மதுபூர்வகம், அதாவது இவன் மாப்பிள்ளையை கூப்பிட்டு, அதாவது காசி யாத்திரை போறேன் இல்லையா, நீங்க காசி யாத்திரை போக வேண்டாம் வாங்க என் பொண்ணை கொடுக்குறேன்னு கூப்பிட்டு என்ன பண்ற, மண்டபத்துக்கு கூட்டின்னு வந்த உடனே அவனை ஒரு சேர்ல விறக்கோட்டை அந்த காலத்துல, இப்ப என்ன பண்ணுவானுக்கு ஒரு பிளாஸ்டிக் பையில கொஞ்சம் நெல்லை போட்டுவிட்டு அந்த சேருக்கு அடியில போட்டுட்டு சேர்ல ஒரு பட்டு துணியை போட்டு, ஏன்னா இப்ப அந்த விறக்கோட்டை அவ்வளவு பெரிய நெல்லை வச்சு நிறுத்தப்பட்டது. சோ அதுல உட்கார வச்சுட்டு என்ன பண்றது, அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா ஒரு தட்டுல மாப்பிள்ளையோட கால அலம்புறா இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிக்கிறது பாத்தியம் அர்க்கியம், அப்புறம் என்ன ஆகும் அவனுக்கு போஜனம் மதுவர்க்கம் அப்படின்னு இந்த இதெல்லாம். முதல்ல ஆசனம் கூர்ச்சஹா அப்படின்னு என்ன பண்ணுவா, ஒரு தர்பையை கொடுப்பா, ஆசனம் கொடுக்கணும். முதல்ல ஆசனத்தை கொடுத்துட்டு, அதாவது இந்த சேர்ல உட்கார வைக்கிறோம் அதான் ஆசனம். அப்புறம் பாத்தியம் கால அலம்பணும், கால விட்டு அர்க்கியம், அர்க்கியம்னா இந்த சந்தனம் கலந்த ஜலம் இருக்கு பாருங்க, அந்த ஜலத்தினால கையலம்புறதுக்கு ஜலம் கொடுக்கறது. அதுக்கப்புறம் இது மதுவர்க்கம்னா இந்த பாலும் பழமும் அதுல பால்ல தேனை விட்டு கொடுக்கறது. அதுக்கப்புறம் அது பேர் என்ன, ஆகாரம் போஜனம் பண்ணி வைக்கிறது. இப்ப கல்யாண மண்டபத்துல வாழைப்பழத்தை உரிச்சு கையில கொடுத்துருவார் சாஸ்திரிகள். அதான் அது இதுல எல்லாம் மராட்டா பக்கம் எல்லாம் போனீங்கன்னாக்க 2 இலை போட்டு என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சு பரிமாற எல்லா விதமான ஆகாரங்களையும் போட்டு பரிமாறி எல்லாம் பண்ணணும். இதுக்கு பேர் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி என்னென்ன வஸ்துக்கள் உண்டோ அதெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு தேங்காய் ஒண்ணு மட்டை தேங்காய் ஒண்ணு உருட்டி விடுவா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கோதானம் பண்ற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்த்து இப்படி வரிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த வரிக்கிறதுக்கு பேரு, அதாவது இதுதான் அதிதி சத்காரம்னு பேரு. திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிசப்ஷன். இந்த மாதிரி வரிக்கிறது தான் மிக உயர்ந்ததான ஒரு அதிதி பூஜைன்னு சொல்லியிருக்கு. இது சில பேருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும், சில பேருக்கு எப்பாவது ஒரு வாட்டி பண்ணா போறோம், வரும்போது பண்ணா போறோம், ரெகுலரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா ரித்திக்குகள்லாம் வேதாத்தியனம் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணிருக்கிறவங்கலாம் வந்தாக்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி. கடைசியில என்ன பண்ணார், இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா கிடைக்கும், அதனால எல்லாருக்கும் அவன் கல்யாணத்தும் போது ஒரு வாட்டி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் அவன் அத்தியனம் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டாலும் அவன் கல்யாணத்துல இந்த அதிதி சத்காரங்கிறது நிச்சயம் உண்டு. இந்த மாதிரி அதிதியோட தான் பூஜை பண்றதுக்கான பிராமணால ரித்திகா வரிக்கிறோம் இல்லையா, அந்த ரித்திக்குகளை இந்த மாதிரி தான் வரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அவ எல்லாருக்கும் புது வேஷ்டி அங்கவஸ்திரங்கள் கொடுத்து அவெல்லாம் எல்லாரும் மடியா புது வேஷ்டியோட என்ன பண்ணணும், பூஜைக்கு எல்லாரும் உட்காரணும் அந்த மாதிரி. சோ கர்த்தவியம் மதுபூர்வகம், அதாவது பாலும் பழமும் அந்த இது இருக்க பால்ல தேனை விட்டு கலந்து கொடுக்கறதுங்கிறது அதுதான் மதுபர்க்கம்னு பேரு. அந்த மதுபர்க்கத்தோட பூர்வகம். வஸ்திர அலங்கரணாதீனி, சந்தனங்கள் நல்ல வசந்த வாசன சந்தனம், வஸ்திரங்கள் நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள். தேயானுக்கு ஸ்வசக்திதா, இது எப்படி கொடுக்கணும்னா ஸ்வசக்திதா, அவளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சா நல்ல இந்த பட்டு வேஷ்டிகள்லாம் கொடுக்கலாம், இல்லைன்னா எது எப்படி சௌரியமோ அவளுக்கு பவித்திரத்துக்கான இதெல்லாம் பவித்திரங்களும் கொடுக்கலாம், தங்கத்திலேயே பவித்திரம், இல்லைன்னாக்க சாதாரண இது இருக்கு, அது பேர் என்ன தர்பையிலானது, எல்லாரும் மடியா பண்ணணுங்கிறதுக்காக. முக்கியமா என்ன சொன்னார், வித்த சாட்சியம் ந கர்த்தவியம். வித்த சாட்சியம்னா கைய சுருக்கப்படாது, அதாவது என்கிட்ட பணம் இருந்தும் பணம் இல்லை, என்னால இவ்வளவுதான் முடியும், எனக்கு இவ்வளவுதான் கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, அதை கையை இழுத்து பிடிக்கப்படாது. வித்த சாட்சியம் ந கர்த்தவியம், கையை இழுத்து பிடிக்கிறதுங்கிறது கூடாது. அந்த இடத்துல முரட்டுத்தனம் கூடாது. நம்மளால எவ்வளவு நம்ம வசதி இருக்கோ, அந்த கடன் வாங்கி பெருசா கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லல, ஆனா இருக்கிற பணத்தை சுருக்கமா வச்சுன்னு ரொம்ப கஜத்தனமும் பண்ணக்கூடாது. எவ்வளவு தூரம் முடியுமோ, எவ்வளவு மனசு இருக்கோ, இல்ல எவ்வளவு நம்மளால ஸ்பேர் பண்ண முடியுமோ, எவ்வளவு வசதி இருக்கோ அந்த வசதிக்கு ஏற்ப விஸ்தாரமா பண்ணணும். வித்த சாட்டியம் கர்த்தவியம். விபவே சதி கற்பித்து, அதான் முக்கியமா சொன்னார். விபவே சதி, நம்ம கிட்ட வசதி இருக்கும் பொழுது
பண வசதி இருக்கும்போது, பாக்கி வசதிகள்லாம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல சுஷ்கம் பார்க்கப்படாது. வசதி இருந்தா சுஷ்கம் பார்க்கப்படாது. வசதி இல்லைன்னாக்க தேவையில்லாம ஆடம்பரத்துக்காகவோ டாம்பீகத்துக்காகவோ அக்கம் பக்கத்துல பண்றாளேன்னு நம்ம இழுத்து பண்ணக்கூடாது. அதையும் அம்பாள் ஏத்துக்க மாட்டா. தேவையில்லாம நம்ம கையை மீறி பண்ணினோம்னா அதுவும் அம்பாளுக்கு என்ன ஆகும், அது ஆடம்பரத்துக்காகவும் டாம்பீகத்துக்காகவும் தான் ஆறுதே ஒழிய பக்திக்காக ஆகல. பக்திக்காகங்கிறது ஆத்துல இருக்கிறவா கஷ்டப்படாம நம்மளும் கஷ்டப்படாம, ஆனாக்க மனசு சுருங்காம விபவம் வஸ்து சுருங்காம பண்றதுதான். விப்ரை சந்தோஷித்தை காரியம். பிராமணாலும் என்ன பண்ணணும், சந்தோஷிக்குமா நம்ம பண்ற இதனால பூஜையினால அவளும் சந்தோஷத்தை அடையணும். நம்மளுடைய வசதி தெரிஞ்சா நம்ம கொடுக்கறத வச்சிருந்து அவள் டெஃபினட்டா சந்தோஷத்தை அடைய போறா. சோ விப்ரை சந்தோஷத்தை காரியம் சம்பூர்ணம் சர்வதா பவே. அந்த மாதிரி எல்லாரும் எல்லா விதத்திலையும் மனசந்துஷ்டியோட, அதாவது பிராமணால் வந்திருக்கிற சாதாரண ஜனங்க, பூஜை பண்ற கர்த்தாவோட பாந்துக்கள் எல்லாரும் பூர்ணமான சந்தோஷத்தோட அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது நம்ம என்ன பூஜை பண்றோமோ அந்த பூஜை சம்பூர்ணம் பவே, அதாவது பூர்ணத்தையே அடையும். மனசுல எங்கேயாவது வருத்தம் இருந்ததுன்னா, பொறாமையினால படுற வருத்தத்துன்னு சொல்லல, மனசுல எங்கேயாவது வருத்தமோ கஷ்டமோ இருந்ததுன்னா கஷ்டப்பட்டுன்னு பண்ணும்போது அம்பாளுக்கு என்ன ஆகும், அது ஏத்துக்கணுமா அப்படின்னு தோணி போயிடும் இல்லையா? அதனால எது சந்தோஷித்தை காரியம், பிராமணால் சந்தோஷித்தமா இருக்காளோ அந்த இடத்துல சம்பூர்ணம் பவே. அது என்ன ஆகும், எப்படி பிராமணால வரிக்கிறது அப்படின்னா, நவ பஞ்ச திரயஸ்ச ஏகா. முடிஞ்சாக்க, அதாவது நம்மளுக்கு வசதி இருக்கும்போது 9 பிராமணால விளைவிச்சு 9 பேருக்கும் ரித்திக் பூஜை பண்ணி 9 பேருக்கும் ஒழுங்குற வசதிகள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவ்வளவு பேருக்கும் சாப்பாட்டுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி அவ்வளவு பேரையும் சண்டி பாட்டம் பாடுறதுக்கு பாராயணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும்னா 9 நாளும் பண்ணலாம். 9 பேர் ஏற்பாடு பண்ணலாம் இல்லையா? அவ்வளவு வசதி இல்லையா 5 பேர், இல்ல திரையகா 3 பேர், இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒருத்தர் ஏகா. தேவியாக பாட்டே திஜாஸ்மிருதாக. பிராமணா எவ்வளவுன்னா 9, 5, 3, 1 அப்படிங்கிற ரேஷியோல நம்மளுக்கு எவ்வளவு முடியறதோ அவ்வளவு வச்சுக்கலாம். வரையே பிராமணம் சாந்தம் பாராயணத்திற்கே ததா. வரையே பிராமணம் சாந்தம், சாந்தமா இருக்கிறவாளை அவளை வரிக்கணும் பாராயணத்துக்காக. அவ எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஸ்வஸ்தி வாசனகம் காரியம் வேத மந்திர விதானதா. வேத மந்திரங்களோட ஸ்வஸ்தி வாசனம் சொல்லி, அதாவது இந்த ஸ்வஸ்தின்னு ஆரம்பிக்கிற பாருங்க, அந்த மாதிரி ஸ்வஸ்தி வாசனம் சொல்லி அதை என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஸ்வஸ்தி வாசனத்துக்கு அப்புறம் தான் ஸ்வஸ்தி வாசனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதும் இந்த ஸ்வஸ்தி வாசனத்தோட தான் ஆரம்பிக்கணும். நீங்க கல்யாண பத்திரிகை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்வஸ்தி அப்படின்னு அது ஒரு ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். ஸ்வஸ்தி நிகழும் மங்களகரமான பிளவ வருஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் முதல்ல ஸ்வஸ்தி அப்படின்னு என்ன ஆகும், அந்த ஸ்வஸ்தின்றதுல இருந்து ஆரம்பிக்கும். அதனால ஸ்வஸ்தி வாசனம்னா ஸ்வஸ்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி மந்திரார்த்தா, ஸ்வஸ்தி மந்திரம்னு இல்ல, ஸ்வஸ்தி பிராமணோட ஆசீர்வாதத்துக்காக சொல்ல மந்திரங்கள் சபலா சத்யா சந்து, அவைகள் பலமுடையதாக ஆகட்டும் அப்படிங்கிறோம். சோ இது ஒண்ணும் ஸ்வஸ்தி வாசகத்தோட, அதாவது இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, சில மந்திரங்கள்லாம் ஸ்வஸ்தி நேந்திரோ விதஸ்ரவாகன, அந்த மாதிரி ஸ்வஸ்தி மந்திரங்கள் அதுக்கான வார்த்தைகள்லாம் இருக்கு. அந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு வேத மந்திர விதானத்தா அதை சொல்லிதான் ஆரம்பிக்கணும். அதாவது இந்த நம்ம ஆரம்பிக்கும் போது மனத்துல அந்த ஸ்வஸ்தி வாசனம் அப்படின்னு சொல்லுவா. பெரியவா வரா அப்படின்னு சொல்லும்போது பெரியவாளை ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணும், ஸ்வஸ்தி ஸ்ரீமத அகில பூமண்டல அலங்காரம்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? ஸ்ரீமத அகில பூமண்டல அலங்கார. ஸோ அப்ப என்ன ஆகும், அந்த இதுக்கு பேரு ஸ்வஸ்தி வாசனம் அப்படின்னு. ஸோ அதனால என்ன ஆகும், ஸ்வஸ்தி சொல்றது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எது ஒண்ணு சொல்றதா இருந்தாலும் ஸ்வஸ்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. ஸோ ஸ்வஸ்தி வாசனகம், ஸ்வஸ்தி வாசனம் முதல்ல சொல்லணும். வேத மந்திர விதானத்தா வேத்யாம் சிம்மாசனம் ஸ்தாபியம். அம்பாளை எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண போறோமோ அந்த இடத்துல சிம்மாசனம் ஸ்தாபியம். சௌம வஸ்திர சமன்விதம். அந்த சிம்மாசனம் எப்படி இருக்குன்னா சௌமம், நல்ல உயர்ந்த பட்டு வஸ்திரம். சௌமம்னா ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய பட்டு, வெறும்னு லேசா பல்பஜமா இருக்கிறது இல்ல, நல்ல திக்கா ஒரு திக்கான நெசவு இருக்கு பாருங்க, அந்த திக்கான நெசவு இருக்கிற பட்டுக்கு பேரு சௌமம்னு பேரு. சௌம வஸ்திர சமன்விதம். அந்த மாதிரி பட்டு வஸ்திரத்தினால என்ன பண்ணணும், சாஃப்டாவும் இருக்கணும், அது நல்ல வழவழன்னு இருக்கணும், நல்ல வசந்ததாகவும் இருக்கணும். அதாவது அந்த மாதிரி அதனுடைய நெசவு டெக்ஸ்டர்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சிருந்து அந்த வஸ்திரத்துக்கு நம்ம தனியா எல்லாத்துக்கும் நம்ம சில்க்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது உண்டு, பேர் உண்டு. சௌமம் அப்படின்னு சொன்னோம்னா கெட்டியான டெக்ஸ்டர் இருக்கிறது, முரட்டுத்தனமா இல்லாம இருக்கும், சாஃப்டா இருக்கும். அது என்ன ஆகும்னாக்க கனமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்டுக்கு சௌமம்னு பேரு.
சோ சௌம வஸ்திர சமன்விதம் தத்ர ஸ்தாபியா அம்பிகா தேவி, அந்த இடத்துல அம்பிகையை பிரதிஷ்டை பண்ணணும். சதுர்பாகு சமன்விதா, சதுர்ஹஸ்தாயுதான்வித, 4 கைகள், 4 கைகள்லயும் ஆயுதங்களோட. ரத்ன பூஷண சம்யுக்தா, ரத்ன ஆபரணங்கள், அம்பிகைக்கு வந்து ரத்ன ஆபரணங்கள்லாம் நம்ம இப்ப சாதாரணமா வரலட்சுமி பார்த்தீங்கன்னாக்க அது வச்சிருப்பா ரெகுலரா. அம்பாளுக்கு வந்து அனுகிரகம் பண்றதுக்கு காதோல கருகமணின்னு அந்த அம்பாளுக்கு போடுறதுக்காக தனி நெக்லஸ், அந்த கலசத்துக்கு ஆத்துல இருக்கிற கலசத்தினுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலரா ஆபரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆபரணங்களுக்கு எல்லாம் தனியா ஸ்பெஷலா விசேஷமா அம்பாளுக்காக ரத்னங்களோடு கூடின ஆபரணங்கள். ரத்ன பூஷண சம்யுக்தா முக்தாஹார விராஜிதா, முத்து மாலைகள் எல்லாமும். திவ்யாம்பரதரா சௌமியா, திவ்யாம்பரதரா நல்ல உயர்ந்த ஆடைகள் அம்பாளுக்கு அணிவிக்கிறதுக்கு. சௌமியா, அம்பாள் எப்படி இருக்கும்னா முகம் வந்து சௌமியம், அதாவது மங்களகரமா சிரிச்ச. சர்வ லட்சண சயுதா, எல்லா லட்சணங்களோடையும் பிரதிஷ்டை எப்படி இருக்கணும்னா, விக்கிரகம் எப்படி இருக்குன்னா எல்லா லட்சணங்களுடனும் கூடினதாக, சாமுதிரிகா லட்சணங்கள் அத்தனையுடனும் சரியான முறையில பண்ணப்பட்ட விக்கிரகமா இருக்கணும். சங்க சக்கர கதா பத்மதரா, 4 கையிலையும் மேல் 2 கையிலையும் சங்கம் சக்கரம் கத பத்மம் அப்படிங்கிற 4தோட. சிம்மே ஸ்திதா சிவா, சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை. சிவானா மங்களகரமானவள், சிவாங்கிறது அம்பிகையும். இல்லைன்னா அஷ்டாதச புஜா வாபி, முடிஞ்சதுன்னா 18 கையோடு கூடின அம்பாள். சோட அந்த அஷ்டாதச புஜான்னு சொல்றோம் பாருங்க, அந்த மாதிரி 18 கையோடு கூடின அம்பிகையும் நம்ம விக்கிரகத்தை வைக்கலாம். பிரதிஷ்டாப்பியா சனாதனி, இன்னைக்கு ஒரு சனாதனின்னா எட்டர்னல். பிரதிஷ்டாப்பியா அர்ச்சா பாவே, அர்ச்சான்னா விக்கிரகம். நம்ம கிட்ட விக்கிரகம் இல்லைன்னா, விக்கிரகம் பண்ண முடியல, இல்ல விக்கிரகம் பண்ணல, இல்ல விக்கிரகத்தை வச்சுக்கல அப்படின்னு சொன்னா இப்ப என்ன பண்றதுன்னா, யந்திரம் நவார்ண மத்த சங்கீதம், இந்த நவாட்சரி மந்திரம் இருக்கு பாருங்க, துர்கா இல்ல சண்டிகா அவளோட நவாட்சரி மந்திரத்தோட கூடின, அதாவது கிளீன் ஸ்ரீன் துர்கா அந்த மாதிரி அந்த நவாட்சரி மந்திரத்தோட கூடின இது இருக்கு பாருங்க யந்திரம், அந்த யந்திரத்தை ஸ்தாபிக்கலாம். யந்திரத்தை ஸ்தாபிச்சுட்டு அதான் அதே பீடத்துல, அந்த பீடத்திலேயே யந்திரத்தை ஸ்தாபிச்சுட்டு அதுல என்ன பண்ணணும், ஸ்தாபையே பீட பூஜார்த்தம் கலசம் தத்திர பார்ஸ்வதா. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல யந்திரத்துக்கு பக்கத்துல கலசத்தை ஸ்தாபிச்சு அதுல கூட நம்ம என்ன பண்ணலாம், அம்பாளை ஆவாகனம் பண்ணலாம். பஞ்ச பல்லவ சம்யுக்தம், அந்த இடத்துல என்ன பண்ணணும்னாக்கா அந்த கலசத்துல வந்து கலசத்தை வைக்கும்போது பஞ்ச பல்லவ சம்யுக்தம் 5 விதமான துளிர்கள். அதுல வந்து சாதாரணமா இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னாக்க இந்த மாந்துளிரும் இதுவும் வைப்போம், அது பேர் என்ன, அந்த தர்பையினால ஆன கூர்ச்சத்தை வைக்கிறோம். அதுல வந்து இது அருகம்புல்லு இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி 5 விதமான இலைகள். அந்த இலைகள் வந்து நுனி துளிர்களாக இருக்கணும். துளிர்களாக இருக்கக்கூடிய 5 விதமான இலைகளுடைய துளிர்கள் அதுல வைத்து பஞ்ச பல்லவ சம்யுக்தம் வேத மந்திரை சுசம்ஸ்கிருதம் அதெல்லாம் மந்திரங்களோட ஒவ்வொன்றத்தையும் ஸ்தாபிக்கணும். சுதீர்த்த ஜல சம்பூர்ணம், நல்ல சுத்தமான ஜலம். அது வந்து ஏதாவது புண்ணிய கஷேத்திரம் புண்ணிய தீர்த்தத்திலிருந்து கொண்டு வந்ததா இருந்தா இன்னும் விசேஷம். சுதீர்த்த ஜல சம்பூர்ணம் ஹேமரத்னை சமன்விதம், அதுக்குள்ள இந்த இது இந்த பிரதிமா அப்படின்னு சொல்லுவா, அதாவது அதுக்குள்ள இந்த இதெல்லாம் போடுறது. நம்ம இப்ப காயின் சாதாரணமா போடுவோம், மேலையும் பிரதிமான்னு சொல்லிட்டு ஒரு காயினை வைப்பா, அந்த மாதிரி ஹேமரத்னைகி, அது வாஸ்தவத்துல தங்கம் ரத்னங்கள் எதையாவது அந்த கலசத்துக்கு அலங்காரத்துக்கு மேலேயும் வச்சுட்டு அந்த கலசத்துக்குள்ளேயும். பார்ஸ்வே பூஜார்த்த சம்பாரான் பரிகல்பிய சமந்ததா, இப்ப பூஜைக்கு தேவையான இதெல்லாம் சம்பாரங்கள் என்ன இருக்கோ அத பக்கத்துல வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து எது எது வேணுமோ அந்த ஆர்டர்ல முதல்ல எதை பூஜை பண்ண போறோம், அடுத்தது எதை பூஜை பண்ண போறோம், அடுத்தது என்ன பண்ண போறோம்னு இப்ப அபிஷேக சாமான்கள் ஒவ்வொன்றுத்தையும் வரிசையா அந்த ஆர்டர்ல எடுத்து வச்சிருக்கணும். அப்பப்ப தேடுற மாதிரி இருக்கக்கூடாது, முன்னையும் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும் எல்லாமே. கீத வாதித்ர நிர்கோஷான், அந்த இடத்துல என்ன பண்ணணும், அம்பாளுக்கு அந்த கீத வாதித்திரம், வாதித்திரம்னா வாத்தியங்கள், கீதம் அம்பாளுக்காக பாடுறவா. கீத வாதித்ரி நிர்தோஷான் காரையேன் மங்களாயவை, சோ பாடுறவாள்லாம் அந்த இடத்துல அம்பாளை பிரசம்சை பண்ணி பாடணும். அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லலாம், இல்ல அம்பாளுடைய கீர்த்தனைகள், அம்பாள் மேல இருக்கிற கீர்த்தனைகள். அதே மாதிரி வாத்தியக்காராள். திதௌ ஹஸ்தான்விதாயாம் ச நந்தாயாம் பூஜனம் வரும், நந்தா பத்ரா அப்படின்னு சொல்லுவா. நந்தா அப்படின்னா பிரதமா. சோ திதௌ அது வந்து அது ஹஸ்த நட்சத்திரம் சேர்ந்ததா இருந்தா திதௌ ஹஸ்தான்விதாயாம் ச நந்தாயாம், ஹஸ்தமும் பிரதமையும் கூடினதா இருந்தா பூஜனம் வரும். அந்த நேரத்துல பூஜையை ஆரம்பிச்சு பண்றதுங்கிறது சிரேஷ்டம்னு சொல்லியிருக்கு. எப்ப ஹஸ்தம் வருதோ, ஹஸ்த நட்சத்திரம் வருதோ, பிரதமை எப்ப சேர்றதோ அந்த நேரத்துல, காத்தாலையோ மத்தியானமோ எப்ப சேர்றதோ அந்த நேரத்துல பூஜையை ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. பிரதமே திவசே ராஜன் விதிவத் தாமதம், பிரதமே திவசே முதல் நாள்ல அந்த மாதிரி இருந்தா அது ரொம்ப விசேஷம். அது நம்ம எல்லா விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கும். நியமம் பிரதமம் கிருத்வா பశ్చాத் பூஜாம் சமாதிரேத், முதல்ல நியமங்களை அனுஷ்டானம் பண்ணணும்,
நியமங்களை ஸ்வீகாரம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிக்கணும். என்ன அந்த நியமங்கள்ங்கிறது என்னன்னு சொல்ற? உபவாசேன நக்தேன ஏகபுக்தேன வாபனகா. முதல் நாள் ராத்திரி உபவாசம், இல்ல ஏகபுக்தேன. ஏகபுக்தம்னாக்கா ஒரே வேளை சாப்பிடுறது, இல்ல ஒரே சாப்பாடு. அதாவது இப்ப நான் சொன்ன அவிஷ்யான்னம் அது மட்டும். கரிஷ்யாமி விரதம் மாதா நவராத்திரம் அனுத்தமம் சாகாயம் குருமே தேவி ஜெகதம்ப மமாகிலம். இப்ப முதல் நாளே என்ன பண்ணணும்? அம்பாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்ப நம்ம பிள்ளையார் பூஜை ஆரம்பிக்க போறோம். பிள்ளையார் பூஜை நம்ம நேரா பூஜைக்கு முன்னாலே உட்காந்துக்கிறோம். ஆனா பிள்ளையார் பூஜை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்? கரிஷ்யே கணநாதசிய விரதம், இன்னைக்கு விரதம் சம்பத்கரம் சுபம் அப்படின்னு பக்தானா விஷ்ணுதாதாரம்னு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நான் விரதம் பிள்ளையார் சதுர்த்தி விரதம் பண்றப்பா, எனக்கு விரதம் பண்றதுக்கு இந்த விரதம் நல்லபடியா நான் பண்ணணும், விரதத்தை நல்லபடியா பண்ணி உபசம்ஹாரம் பண்ண முடிக்கணும், அதுக்கு நீதான் அனுகிரகம் பண்ணணும்னு பிள்ளையார்ட்ட முதல்ல நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணணும்? பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவருடைய பர்மிஷன் அனுமதி. இது சாதாரணமா நம்ம ஒரு பிராமணால உட்கார வச்சு நம்ம பூஜை ஆரம்பிக்கிறோம், இதெல்லாம் பண்றோம்னு வச்சுக்கோ. சிராதெல்லாம் பண்ணாக்க அனுஜ்ஞன்னு முதல்ல கேட்கிறோம் இல்லையா? அனுஜ்ஞங்கிறது அனுமதி. அனுமதினா பிராமணால்கிட்ட பர்மிஷன் கேட்கறது. நான் இந்த காரியத்தை செய்யறேன், இந்த காரியத்தை செய்யறதுக்கான தகுதி எனக்கு இருக்கு, இந்த காரியத்தை நான் பண்ணலான்னு எனக்கு நீங்க அனுமதி கொடுங்கோ. யோகியதா சித்தி மனுகிரகானா, எனக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு யோகியதை இருக்கு, தகுதி இருக்கு என்று அனுகிரகியுங்கள் அப்படின்னு நம்ம அவளை கேட்கிறோம். யோகியதா சித்தி ரஸ்து அப்படின்னு அவ சொல்ல போறா. உங்களுக்கு அந்த காரியம் செய்யறதுக்கு தகுதி இருக்கு, இருக்கட்டும், நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு அவ பர்மிஷன் கொடுக்குறா. இந்த பர்மிஷன் அவ நம்மளுக்கு கொடுக்குறா பத்தியா? அந்த பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் வாங்கிக்கிறதுக்கு பேரு அனுஜ்ஞ அப்படின்னு பேரு. அனுஜ்ஞ அப்படின்னு சொன்னோம்னாக்க பர்மிஷனை கேட்டு வாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். கேட்டு வாங்குறது பர்மிஷனை. அனுமதினா தானா கொடுக்கறது, அனுஜ்ஞனா பர்மிஷனை கேட்டு வாங்குறது. நம்ம பர்மிஷனை கேட்டு வாங்கிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காரியம் செய்யும் போது முதல்ல விரதங்கள்லாம் இருக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும்? ஏன்னா அம்பாளுக்கு பூஜை பண்றோம் இல்லையா? சோ பிராமணால்கிட்ட கேட்கறதோட அம்பாள்கிட்டையும் கேட்டு அனுஜ்ஞ வாங்கிக்கணும், பர்மிஷன். அதான் சொல்றாரு, கரிஷ்யாமி விரதம் மாதா. மாதா, நான் இப்ப நவராத்திரி விரதத்தை செய்யணும்னு இருக்கேன். நவராத்திரி விரதம் நவராத்திரம் அனுத்தமம், மிக உத்தமமான நவராத்திர விரதம் கரிஷ்யாமி. சாகாயம் குருமே தேவி. தேவி எனக்கு நீ சாகாயத்தை செய், எனக்கு நீ உதவி செய். உன்னுடைய உதவி இல்லாம இந்த விரதத்தை என்னால செய்ய முடியாது. ஜெகதம்ப மமாக்கிலம். அகிலம் ஜெகதம்ப, ஜெகன்மாதாவே எனக்கு எல்லா விதமான உதவியும் செய் அப்படின்னு. ஏன்னா நம்ம விரதம் பண்றோம்னு வச்சுக்கோ, விரதம் பண்ணும்போது நல்லபடியா அந்த விரதம் ஆரம்பிச்சு நல்லபடியா முடியணும் இல்லையா? நடுவுல நம்மளுக்கும் உடம்பு சரியில்லாம, இல்ல ஆற்றுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம, இல்ல ஆரம்பிச்ச வஸ்து ஏதோ ஒண்ணு சரியில்லாம போய், இல்ல ஊர்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு ஆகி திடீர்னு சடனா பயங்கரமான மழை, ஊர் முழுக்க வெள்ளம் அப்படின்னாக்க நம்ம ஆரம்பிச்ச விரதத்தை பண்ணவும் முடியாது, கஷ்டமா போயிடும் இல்லையா? சோ எந்த விதமான தடையும் இல்லாமல் இந்த விரதம் ஆரம்பிச்சு நல்லபடியா நடக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடு, எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதாவது நான் நல்லபடியா பண்ணணும்னு, நல்லபடியா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி. சோ சாகாயம் குருமே தேவி ஜெகதம்ப மமாசிலம். எனக்கு இதெல்லாம் என்ன ஆகும்னா நடுவுல ஸ்லோகமா இருக்கு. இது நம்ம விரத விதான புஸ்தகங்கள்ல பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்தை தனியா எடுத்து போட்டிருப்பா. அந்த ஸ்லோகத்தை இப்ப முன்னாடி சில இடங்கள்ல பார்த்தோம் பாருங்க, பிரம்மா இவெல்லாம் ஸ்துதி, பிரம்மஸ்துதி, விஷ்ணு ஸ்துதின்ற மாதிரி அந்த ஸ்துதி எல்லாம் தனியா எடுத்து பாராயணம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த புஸ்தகங்கள்ல இருக்கும். அந்த விதி விதானத்துல பூஜை ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி முதல்ல அனுப்பிய அப்படின்னு இந்த ஸ்லோகம் இருக்கும். இதை சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? விரதத்தை ஆரம்பிக்கணும்னு. யதாசக்தி பிரகர்த்தவியோ நியமோ விரதஹேதவே. விரதமா யதாசக்தி பிரகர்த்தவியா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்சா 9 நாளும் உபவாசம் இருக்கேன்னு சொன்னா 9 நாளும் உபவாசம் இருந்து பண்ணலாம். இல்லைன்னா கடைசி 3 நாள் உபவாசம் இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒருவேளை ஏதாவது ஒரு ஆகாரம் சாப்பிட்டுட்டு உபவாசம் இருக்கலாம். இல்ல சாஸ்திரங்கள் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பூஜை என்ன நடக்கணும் அது முக்கியம். நான் விரதம் உபவாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு தலை தூக்க முடியல, கையை தூக்க முடியல, நான் படுத்துட்டே இருக்கேன்னு படுத்துட்டு இருந்தா பூஜை பண்ண முடியாம இல்லையா? சோ யதாசக்தி விரதஹேதவே. இந்த விரதத்துக்காக நியமம்ங்கிறது விரதத்துக்காக, அது யதாசக்தி. ஏன்னா சாப்பாடுனாக்க இன்னைக்கு என்ன இது, அதாவது இன்னைக்கு என்ன நைவேத்தியம், இன்னைக்கு என்ன நைவேத்தியம், சதா அந்த நைவேத்தியத்து மேல மட்டுமே கண்ணு இருந்ததுன்னா அதனால என்ன லாபம் இருக்கும்? பశ్చాத் பூஜா பிரகர்த்தவியா. அதனாலதான் யதாசக்தி விரதஹேதவே நியமா. நியமம்ங்கிறது நம்ம ரசிக்கிறதுக்காக இல்ல, விரதத்துக்காக. யதாசக்தி பశ్చాத் பூஜா பிரகர்த்தவியா விதிவன் மந்திர பூர்வகம். அதுக்கப்புறம் மந்திரத்தோட விதிவத்தா பூர்வ பண்ணணும். சந்தனாகர் கற்பூரைகி குசுமைஷ்ட சுகந்திபிகி மந்தார
करज अशोक चंपकैः करवीरकैः मालती ब्रह्मका पुष्पैः तथा बिल्वदलैः शुभैः பூஜையே ஜெகதாம் தாத்ரி தூபைர் தீபைர் விதானதா. அப்புறம் மந்திரங்கள் சொல்லி வேத மந்திரங்களோடையோ இல்ல புராண மந்திரங்களோடையோ என்ன சந்தனம் அகரு கற்பூரம். சந்தனம்ங்கிறது தெரியும் எல்லாருக்கும். சந்தனம் அகரு இந்த அகில் கற்பூரம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்து குசும இஷ்ட நல்ல வாசன புஷ்பங்கள் சுகந்தி பிகி வாசனை புஷ்பங்கள் என்னென்ன மந்தாரம் மந்தார புஷ்பம். மந்தாரங்கிறது தாமரை மாதிரி. கரவீரம் அந்த கரஜம் அசோகம் சம்பகம் அது அந்த சம்பகம் இந்த செண்பகப்பூ. மாலதி மாலதிங்கிறது இது மல்லிகை. பிரம்மதாத்ரி தூபை தீபை நிதானதா தூப தீபங்களோட முறையாக அம்பாளுக்கு தூப தீபங்கள்ல எப்படி காட்டணும் அந்த மாதிரி அழகா ஏனோதானோன்னு இல்ல. தூபங்கள்ங்கிறது கால்கிட்ட காட்டணும், தீபம்ங்கிறது கொஞ்சம் முகத்துங்கிட்ட காட்டணும் அப்படின்னு விதானதா. பலைகி நானாவிதைகி அர்க்கியம் பிரதாதவியம். ஒவ்வொரு பூஜையும் பார்த்தீங்கன்னாக்க அர்க்கியம் கொடுக்கறதுன்னு இருக்கும். கடைசியில ஏதத் பூஜா அந்த இதர்த்தம் அர்க்கிய பிரதானம் கரிஷ்யே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அர்க்கியம் பிரதாதவியம். பலைகி நானாவிதைகி பழங்களோட தத்ரவை நாரிகேலைகி மாதுள என்னென்ன பழங்கள்னா நாரிகேலைகி மாதுளங்கைகி நாரிகேலம் மாதுளங்கம். மாதுளங்கம் தாடிமி அதாவது மாதுளம் பழத்திலேயே 2 விதமான மாதுளம் பழம். மாதுளங்கம்ன்ற ஒரு சாதாரண மாதுளம் பழம், தாடிமிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வெரைட்டி. அதுக்கப்புறம் கதலி பலைகி வாழைப்பழங்கள். நாரங்கைகி நாரங்கைங்கிறது இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி அந்த வெரைட்டி. பனசஸ்டைவ பனசம்ங்கிறது பலாப்பழம். ததா பூர்ணபலை சுபைகி பூர்ணபலமும் தேங்காயில ஒரு வெரைட்டி. அன்னதானம் இதெல்லாம் பண்ணிட்டு அன்னதானம் பிரகர்த்தவியம் பக்தி பூர்வம் நராதிப. இது முக்கியமா என்ன பண்ணணும்னா அன்னதானம், அதாவது பிராமணர்களுக்கு போஜனம் பண்ணி வைக்கணும். பிராமண போஜனம் பண்ணி வச்சாதான் அந்த வாயனதானம்னு சொல்ற மாதிரி இருக்கும். பிராமண போஜனம் பண்ணி வச்சாதான் எந்த பூஜையுமே பூர்ணத்தை அடையும். அன்னதானமும் பண்ணணும். மாம்சாசனம் ஏ குர்வந்தி தைக்காரியம் பசுஹிம்சனம். யார் இந்த மாதிரி மாம்சங்கள் சாப்பிடக்கூடியவாளா இருப்பாளோ எதன்னா புருஷாலோகே ததன்னா தஸ்ய தேவதாகான் இருக்கு. நம்ம எதை சாப்பிட்றோமோ அதாவது தைர்தத்தான் அப்பிரதாயிவா யோபுந்தே ஸ்தேனைய வசகான்னு பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். அதை அவனுக்கு கொடுக்காம அதாவது நிவேதனம் பண்ணாம சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா. அதனால என்ன பண்றது, மாம்சத்தை சாப்பிடக்கூடியவாளா இருந்தா அதை நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை அம்பாளுக்கு ஆஃபர் பண்ணணும். அதை ஆஃபர் பண்றதுக்கு தனியான விதானங்கள்லாம் இருக்கு. அந்த விதானங்கள் எப்படியோ அந்த விதானங்கள் ரீதியா ஆஃபர் பண்ணணும். அதை மகிஷாஜ வராகானம் பலிதானம் விசிஷியத்தை அது விசேஷமா என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு காமாக்கியாங்கிற கோவில்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிருப்பா. மகிஷா அஜ வராகானம் பலிதானம் விசிஷியத்தை தேவ்யக்ரே நிகதாயாந்தி அதாவது யாகத்துக்கே அத்வரம்னு பேரு. துவரம்னா ஹிம்சை. யாகத்துல பசு ஹிம்சை இருந்தா கூட அங்க செய்யப்படுற பசுவானது அது ஹிம்சிக்கப்படுறது ஆகலைங்கிற வேத வாக்கியத்தினால அத்வரம் அப்படின்னு பேர் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தேவ்யக்ரே நிகதேயாந்தி பசவ சொர்க்கம் அவ்வியம். அவைகள் அம்பாளுக்கு கொடுக்கப்பட்டதுனால அதுகளுக்கு என்ன ஆகும்னா அது வெறுமை செத்துப்படுத்து. பலி கொடுக்குறோம்னு சொல்றமே ஒழி அதை கொண்டுட்டோம்னு சொல்றது இல்லை இல்லையா. அதனால அது அம்பாளையே சாட்சாத்தா அடையிறது. நஹிம்சா பசுஜா தத்திர நிகிரதாம் தத்கிருதேனக அது ஹிம்சேன்னு அதை சொல்றது இல்லை, ஹிம்சேன்னு அதை கன்சிடர் பண்றது இல்ல. தேவதார்த்தே விசிருஷ்டானாம் பசூனாம் சொர்க்கத்தில் துருவா அஹிம்சா யாக்கிகி புரோக்தா சர்வசாஸ்திர விநிர்ணயே. யாக்கிகி ஹிம்சா அஹிம்சா புரோக்தா அதனாலதான் அத்வரம்னு சொல்லப்படுறது அப்படின்னு. தேவதார்த்தே விசிருஷ்டானாம் பசூனாம் சொர்க்கத்தில் துருவா அவைகள் சொர்க்கத்தை அடையும். ஹோமார்த்தம் செய்வ கர்த்தவியம் குண்டம் செய்வ திரிமோணனம். அதுக்கப்புறம் ஹோமத்துக்காக குண்டத்தை அமைக்கணும் ஹோமம் பண்றதுக்குங்கிற அது என்ன பண்றாரு என்ன எதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.